போற்றியன் வாழ்முதலாகிய பொருளே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் மன்னா போற்றி. கண்ணார முதற்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:60 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி, அவருடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி, திருக்கதவம் உடைதல், 12 திருமுறை ஆசிரியர் துதி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சி துவங்குவதை ஒரு வழமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை வேண்டுவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தை சேர்ந்த ஐயா ராஜா அவர்களையும், ஐயா சென்னை தாம்பரம் சிவனகம் மருளரசு அவர்களையும், இப்படி நிகழ்ச்சியை வேண்டுவதற்காக அம்மா ஜான்சி ராணி அம்மா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். அடியார்கள் அனுப்பிச்சாலே அனைத்து பேரும் தனித்தனியா பேர் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம். அப்புறம் உன்னை விட்டேன் என்ன விட்டேன்னு சொல்லக்கூடாது. அதனால யார் பேரும் தனித்தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஜான்சி ராணி சொன்னா அப்புறம் முன்சாமியா சொல்ல, முன்சாமி சொல்ல, தாமரையா சொல்ல அப்படின்னு எல்லார் பேரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிகழ்ச்சியில எத்தனை பேர் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். அதனால தனித்தனியா போய் சொல்லிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி நன்றி. எல்லாரும் அடியார்கள் சேர்த்துக்க தானே. தனியா சொன்னா அவங்களே தனிமைப்படுத்துற மாதிரி ஆயிடும். நன்றி. ஒன்னும் நினைச்சுக்க மாட்டாங்க. நல்லதுதான். நிகழ்ச்சி தொடங்கலாம். எல்லாரும் உங்களில் ஒருவன், அவ்வளவுதான். நம்மில் ஒருவன். நம்மில் ஒருவன். ஐயா ராஜா ஐயா வாங்க, 12 திருமுறை ஆசிரியர் சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் பொங்கலோ பொங்கல். சிவாயிரவன். பொங்கலோ பொங்கல். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. சிவாயிரவன். முதலில் திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்கம்மா. வந்தவாசி செண்பவல்லியம்மா. சிவாயிரவன். திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் ஓம் நம சிவாய. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். 12 திருமுறைகளை அருளிய அருளாளர்கள் திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாத ஊரார், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருணான கண்டராதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலியமுதர், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்காலம்மை, ஐயடிகள், சேரமான், ஒளிர்கீரர், கல்லாடனார், உன் கபிலர், பரணர், மெய்வுணர், இளம்பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார், திருமேவு பட்டின தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கீழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமேவு பட்டின தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கீழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அடியாரடிமை அறிவாய் போற்றி, அமரர் பதியாள வைத்தாய் போற்றி, ஆட்சி உலகை உடையாய் போற்றி, அடியார்க்கு அமுதலாம் ஈவாய் போற்றி. அடியார்களை போற்றல் என்பது பொதுவா எல்லாம் 63 நாயன்மார் அடியார்களை போற்றுதல்னு சொல்றது ஒரு மரபு. ஆனால் நாம் திருமுறை படிப்பனாலே
திருமுறை ஓதித்தந்த அந்த ஆசிரியர் பெருமக்களை அடியார்கள் அழைத்து வணங்குதல். வாழ்க வாழ்க. அடுத்து திருக்கோயில் அடைதல். தாமோதரையா வாங்க. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. அருள் திருமுறை பேரு. திருக்கோயில் அடைதல். ஆமாங்கய்யா. திருமுறை திருக்கோயில் அடைதல். அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருள் கடுவுண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திரு அருளும் எனவும் கூடி தெருள் கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. தெருள் கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. ஞான சம்பந்தரும் நவக்கரதும் சேர்ந்து திருக்கோயிலுக்கு போனாங்கன்னு சொன்ன பெரிய புராண பாடலை இங்கே திருமுறை கோயிலுக்காக நாம் பயன்படுத்துறோம். ஏன்னா திருமுறையை கோயிலாக வைத்து வழிகிற மழபாடு பன்னீர் திருமுறைக்கு மட்டுமே உண்டு. வேற எந்த சமய நூலுக்கு அப்படி ஒரு சிறப்பு இல்லை. அந்த புத்தகங்களையே கோயிலாக வைத்து வழிபடுகிற மரபு. இப்ப நாம் படிக்கிற அந்த திருமுறை தமிழோசை நமக்கு திருக்கோயிலாக திகழ்து. அதனால காலையில எழுந்து அதை அருளிய ஆசிரியர் பெருமக்களை 27 பேர் நினைவு கூர்ந்து அந்த கோயிலை சென்று அடைந்து இப்போது அந்த கோயிலை திறப்பித்தல். 10 நாளா போட்டு வச்சிருந்தோம். இப்ப அந்த கோயிலை திறப்பித்தல். ராஜாராணி அம்மா. பெருமான் பேரானந்தர். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே. திருமாமணிசே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். திருமுறை தமிழோசையில ஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் திருமுறைக்காடு சென்று அந்த கோயிலை திறக்கவும் அடைக்கவும் பாடினார்கள். இங்கே நாம் திருமுறை தமிழோசையிலே திருவாசகத்தின் வழியாக நாம் என்ன பண்றோம்? அந்த திருக்கோயிலை திறப்பித்து 10 நாள் இப்ப நம்ம மூடிட்டோம். இன்னைக்கு நம்ம மறுபடியும் மீண்டும் திறக்கிற புண்ணியம் கிடைத்திருக்குது. இன்னைக்கு 365வது நாளாக. போன மாட்டு பொங்கல் அன்னைக்கு தொடங்கணும். இன்னையோட 360 நாள் ஒரு வருஷம் முடியுது. ஓராண்டு கொண்டாட்டம். வாழ்க வாழ்க. திருப்பள்ளி வச்சு முனுசாமி ஐயா வாங்க ஐயா. திருப்பள்ளி திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறேன். திருப்பள்ளி வச்சு திருவோதான சுத்தி. போற்றி என்பார் முதல் ஆகிய பொருளே புலந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோ சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடி உடைய எமை உடைய எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஏற்றுயர் கொடி உடைய எமை உடைய எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றி. பெருமான் நம்மை போல மனித உருவம் கொண்டு ராத்திரி தூங்கிறதும் காலைல இருந்தா எழுப்புறதும் அப்படின்றது ஒரு மரபாயிடுது இல்ல. அவர் ஒன்றும் தூங்கல, அவர் ஒன்றும் எழுந்துக்கல.
பெருமானுடைய உணர்வை நம்முடைய உள்ளத்திலே எழுந்து எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயன்னு காலையில எழுந்து நான் திருமுறை தமிழ் படிக்க போறேன். பெருமானே என்னுடைய உள்ளத்தில் எழுந்தருளி எனக்கும் என்னுடைய வீட்டுக்கும் நாட்டுக்கும் நலம் செய்ய வேண்டும் என்று பெருமானை உள்ளத்திலே எழுந்தருளச் செய்தல். ஏற்றுயரு கொடி உடையாய் அணை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஏற்றுயரு கொடி உடையினது எருதின் அடையாளமாகிய அறமாவது மனத்துக்கண் மாசிலனாதல். அதனால தூய மனதோடு நாங்க இந்த திருமுறை தமிழோசையை பெருமானே உங்களுக்கு விண்ணப்பிக்கின்றோம், அதனை ஏற்றுக்கொண்டு அருள வேண்டும் என்ற வகையில இந்த நிகழ்ச்சியை போன மாட்டு பொழுதங்கே வெற்றிகரமாக ஓராண்டு இடையீடு இல்லாமல் செய்திருக்கிறோம். இடையில ஒரு 10 நாள் திருவம்பா படிச்சாலும் அப்போ ஆனா இடையீடு இல்லாமல் 365 நாளும் படிச்சிருக்கிறோம். நாளை மாட்டு பொங்கலோட அடுத்த ஆண்டு தொடங்க இருக்கிறது. இதுல 7 திருமுறையை படிச்சிட்டோம், முழுசா படிச்சு முடிச்சிட்டோம். 8ஆம் திருமுறையில 37 பிடித்த பத்துல இந்த திருவம்பா ஆரம்பிக்க முன்னாடி 3ஆம் தேதி 37வது பதியத்தை பிடிச்சோம். 4ஆம் தேதியில மணிவாசகர்மாலே அந்த மரபுப்படி திருமுறை கோயிலை பூட்டி வைத்து திரும்பாய் மட்டுமே படித்து பெருமானை விண்ணப்பித்தோம். வீடும் நாடும் நலம் பெற வேண்டும் என்பதற்காக நல்ல மழை பொழியவும் நல்ல கணவனமையவும் அந்த திருவம்பாவைய படிச்சு இயன்ற அளவுக்கு பொருள் பார்த்தோம் 10 நாள்ல. ஏன்னா ஏதோ வருஷம் ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த திருவம்பாவைய. அது ஒரு இது ஞான பொக்கிஷம். அதனாலதான் அந்த திருவாசகத்தை எழுதின மணிவாசக பெருமான் அந்த ஒரு இதுல தனிப்பட்ட முறைகளை குறிப்பிட்டு பாவை பாடிய வாயால் கோவை பாடுகின்ற அந்த திருவாசகத்துல 51 பதிகங்கள்ல அதற்கு ஒரு தனிச்சிறப்பு கொடுத்து அதை குறிப்பிட்டு அதனுடைய பிரதிபிம்பமாக இன்னொரு நூலையும் தர வேண்டும் என்று திருக்கோவார் பாடினார். நம்ம திருவம்பாவை எப்படி போட்டோம் அதே மாதிரி அந்த கோவை நூலையும் போற்றப்பட வேண்டும். இப்ப நம்ம அந்த இது முடிச்ச உடனே நம்ம அடுத்த திருக்கோவார் படிக்க இருக்கிறோம். எல்லாம் பெருமானுடைய அருள் என்று சொல்லி இந்த ஓராண்டுல இடையீடு இல்லாமல் அந்த திருமுறையை படிக்கிற புண்ணியம். திரு என்ற சொல்லுக்கு சிவம் என்று பொருள். சிவமா மண் தவமே புரிந்திலன் தன்மலரிட்டு முட்டாது இறஞ்சேன் அவமே பிறந்த அறிவினையேன் உனக்கு அன்பருள் யான் சிவமே பெரும் திரு எய்திட்டிலேன் என்று அந்த திரு என்ற சொல்லுக்கு சிவம் என்று பொருள். முறை என்றால் இறைஞ்சுதல் என்று பொருள். பெருமானிடத்திலே போய் இறைஞ்சுதல். என்ன இறைஞ்சுதல்? இரவாத இன்ப அன்பை இறைஞ்சுதல். அவரவர் முறை இறைஞ்ச நின்றார் என்று அந்த முறை என்ற சொல்லுக்கு ஞான சம்பந்த பெருமான் பொருள் சொல்லுவார். அதனால பெருமானிடத்திலே இறைஞ்சுதல். அந்த திருமுறை நமக்கு நம்முடைய தாய்மொழியாகிய தமிழிலே அமைந்திருக்கு. அதனாலே தமிழ்னு பேரு. அந்த தமிழுக்கு ஞான சம்பந்த பெருமான் சூட்டிய இது திருநெறிய தமிழ். அந்த திருநெறிய தமிழ் நமக்கு ஓசையாக ஒலியாக இருக்கிறது. ஓசை ஒலியலாம் ஆனாயினியே என்று பெருமானே ஓசையாக இருந்து நம்மை ஒலிக்க வைக்கிறான் என்ற வகையில திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பிலே நாம் ஓராண்டுகளாக பயணம் செய்தோம். அந்த பயணத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு 8ஆம் திருமுறையிலே 38வது பதிகமாக திரு ஏசரவு சுட்டறிவு ஒழித்தல் என்று தலைப்படுகிறது. நம்மகிட்ட அறிவு சுட்டறிவு. பெருமான் தானே உணர்வான். ஆனா நம்ம சுட்டினாதான் அறிய முடியும். அந்த சுட்டறிவு ஒழிந்தால் நாமும் சிவமாகலாம், நமக்கும் அந்த பேரறிவு வரும். அதனால சுட்டறிவை ஒழித்து பேரறிவு பெற வேண்டும் என்பதற்காக மணிவாசக பெருமான் நம்மேல் வைத்த கருணையினாலே அருளப்பட்ட அந்த திரு ஏசரவு என்ற பதிகம். வாழ்க வாழ்க. ஏசரவன பெருமான் நோக்கி வருந்தல். பெருமானே நாம் சிற்றறிவோடு சுட்டறிவாக இருக்கிறேன், எனக்கு பேரறிவு வேண்டும் என்று பெருமானிடத்திலே விண்ணப்பித்தல். வாழ்க வாழ்க. முதல் பாட்டு இரும்புதரு மனத்தேனை. நடராஜயா ஆரம்பி. நன்றிங்கய்யா. 8:38. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். இரும்புதரு மனத்தேனை இரும்புதரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்தியன் என்பொருக்கி கரும்புதரு சுவையனுக்கு காட்டினை உன் கழலினைகள் கரும்புதரு சுவையனுக்கு காட்டினை உன் கழலினைகள் ஒருங்குதிரை உலவு சடை உடையானே நரிகளெல்லாம்
பெருங்குதிரை ஆக்கியவார் அன்றே உன் பேரருளே. இரும்புதரு மனத்தேனை ஈர்த்தீர்த்தென் என்பொருக்கி கரும்புதரு சுவையெனக்கு காட்டினை உன் கழலினைகள். இரும்புதரு மனத்தேனை ஈர்த்தீர்த்தென் என்பொருக்கி கரும்புதரு சுவையெனக்கு காட்டினை உன் கழலினைகள். ஒருங்குதிரை உலவு சடை உடையானே நரிகளெல்லாம் பெருங்குதிரையாக்கியவாறு அன்றே உன் பேரருளே. ஒருங்குதிரை உலவு சடை உடையானே நரிகளெல்லாம் பெருங்குதிரையாக்கியவாறு அன்றே உன் பேரருளே. நன்றிங்க. எல்லாரையும் முதல்ல சுத்தாம பாட நினைச்சா அப்புறமா இசையவே பாடிட்டார். வாழ்க வாழ்க. என்ன சுத்தாங்கம்மா பாடி அப்புறம் இசையா பாடுதான் நம்முடைய பழைய மரபு. ஓதுவாரெல்லாம் அப்படிதான் பாடுவாங்க. ஆரம்பிக்க சொல்ல சுத்தாங்கமா ஆரம்பிச்சு அப்புறம் தான் தாளம் போடுவாங்க. அத அருமையா கடைபிடிச்சார் நம்முடைய நடராஜன். வாழ்க வாழ்க என்று சொல்லி இங்க இந்த ஏசரவுல முதல் பாட்டு என்ன சொல்றார்? நரியை பரியாக்குதல் என்ற செய்தி சொல்றார். நரிகளெல்லாம் பெருங்குதிரையாக்கியவாறு அன்று. இப்ப நரி என்பது தந்திரத்தின் அடையாளம், அதுதான் சுட்டறிவு. அந்த நரியை ஒழித்து பரியாக்குதல், அந்த பரிதான் நம்முடைய சுந்தரரை கைலாயத்துக்கு கொண்டு போச்சு. அதனால அந்த பரி என்பது அந்த குதிரை அந்த யானை மேல கொண்டு போனாங்க. கொண்டு போன சொல்ல பின்னாடி போன சேரமான் பெருமாள் என்ன பண்ணாரு? குதிரையில் தான் போனார். அதனாலே அவர் ஞானத்தை தேடி போனார். அதனால சேரமான் பெருமாள் அதனால்தான் அங்க போய் என்ன பண்ணாரு? ஞான திருக்கைலாய ஞான உலா பாடினார். அதனால பரி என்பது ஞானத்தின் அடையாளம் என்று சொல்வார்கள். நரி என்பது சுட்டறிவின் அடையாளம். ஞானம் என்பது சேரமான் பெருமாள் கைலாயம் சென்ற ஞான திருக்கைலாய ஞான உலா பாடிய ஞானத்தின் அடையாளம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இங்கே நரியை பரியாக்குதல் என்ற செய்தியை நரிகளெல்லாம் பெருங்குதிரையாக்கியவாறு அன்றே என்னுடைய சுட்டறிவை ஒழித்து எனக்கு பேரறிவு தர வேண்டும் என்ற விண்ணப்பத்தை சொல்கிற பாடலாக மணிவாசக பெருமான் அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. இரண்டாவது பாட்டு தனலட்சுமி வாங்க. தனலட்சுமி. சிவாய நமங்க ஐயா. வாங்கம்மா வாங்கம்மா. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்து. ஆடியோ சரியா வருமா? விட்டு விட்டு வருமா? செக் பண்ணுங்கம்மா. வாய்ஸ்ல பிரேக் இருக்கு, கொஞ்சம் செக் பண்ணுங்க. சரி பண்றேங்க. திருச்சிற்றம்பலம். பண்ணார்ந்த மொழிமங்கை. பண்ணார்ந்த மொழிமங்கை பங்கானின் நாளானாக்கு உண்ணார்ந்த அறமுதே உடையானே அடியேனே மண்ணார்ந்த பிறப்பறுத்திட்டு ஆழ்வாய் நீ வாயென்ன கண்ணார உய்ந்தவாறு அன்றே உன் கழல் கண்டே மண்ணார்ந்த பிறப்பறுத்திட்டு ஆழ்வாய் நீ வாயென்ன கண்ணார உய்ந்தவாறு அன்றே உன் கழல் கண்டே. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். பண்ணார்ந்த மொழிமங்கை அப்படின்றார். தேவியனுடைய மொழி பன்னிசை போல இருக்குதாம். திருமுறை என்பது பன்னிசை தானே. ஏன் அம்மாவுக்கு கொண்டு போய் அந்த பன்னிசை சொன்னான்னா, முதல் திருமுறையை சொன்னவர்கள் பெருமாட்டி தான். அப்படி சொல்லி காட்டியவர் நம்முடைய திருமூலர். ஏடங்கை நங்கை இறையங்கள் முக்கண்ணி
வேடம் படிகம் விரும்புவன் தாமரை பாடும் திருமுறை பார்ப்பனி பாதங்கள் சூடுமின் சென்னி வாய் தொத்திரம் சொல்லுமே. அம்மாவுக்கு இந்த 12 திருமுறை தெரியுமா? 12 திருமுறை ஆசிரியர்களை அப்ப அந்த காலத்துல இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. திருமுறை என்பது திரு என்றால் சிவம், முறை என்றால் இறைஞ்சுதல். முதல் பெருமானிடத்திலே இறைஞ்சி பூசை செய்த சிறப்புக்குடைய அந்த அம்மா உமையம்மாள் இங்கே இங்க ஏகாம்பரத்திலே வந்து எலவார் குழலியாக பெருமானுடைய புகழை பாடினாரே, அதுவே திருமுறைதான், அதுதான் பண்ணார்ந்த மொழி என்று சொல்லுவார்கள். இப்படி சொல்லி காட்டியவர் நம்முடைய காஞ்சிபுரம் அருணை வடிவேல் முதலியார். வாழ்க வாழ்க. 3வது சத்தமாலமாக. திருச்சிற்றம்பலம். ஆதமிலியான் பிறப்பிறப்பு என்னும் அருணரகில் ஆர்தமரும் இன்றியே அழுந்து வேற்கு ஆவா என்று ஓதமலி நஞ்சுண்ட உடையானே அடியேற்குன் பாதமலர் காட்டியவாறு அன்றேயம் பரம்பரனே பாதமலர் காட்டியவாறு அன்றேயம் பரம்பரனே. திருச்சிற்றம்பலம். முதல் பாட்டுல நரியை பரியாக்கே சொல்லி இந்த சுட்டறி ஒழித்து பேரறிவுன்னு சொன்னார். அந்த பேரறிவு எதனாலே வேண்டும்? மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்குற்பாத மண்ணார்ந்த பிறப்பு அறுத்துட்டுன்னு 2வது பாட்டுல சொன்னத இங்க 3வது பாட்டுலயே அதை சொல்லி காட்டுறார். ஆதமிலியான் பிறப்பு இறப்பு என்னும் அருணரகில் ஆர்தமருமின்றியே அழுந்து நான் பிறவியிலே இறந்து விடாமல், இந்த பிறந்து இறந்து விடாமல் இரவாத இன்ப அன்பு பெற வேண்டும் என்ற விண்ணப்பிக்கிற மாதிரி அமைத்த பாடல். வாழ்க வாழ்க. 4வது பாட்டு பச்சைத்தாள் அரவாட்டி. வாங்க சிவலலிதா லோகநாதன். வாங்க. சிவாய திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்து. சிவாய. வாங்கம்மா வாங்கம்மா. பச்சை தளரவாட்டி படர் சடையாய் பாதமல உச்சத்த பெருமானே அடியேனை உய்ய கொண்டு எச்சத்தார் சிறு தெய்வம் ஏதாதே அச்சோ என் சித்தத்து ஆருந்தவாறு அன்றே உன் திறம் நினைந்தே எச்சத்தார் சிவ தெய்வம் ஏதாதே அச்சோ என் சித்தத்து உய்ந்தவாறு அன்றே உன் திறம் நினைந்தே. நடுவில் ஆடியோ கட்டாயி பாதி பாட்டுதான் வந்தது. இன்னொரு முறை பாடுங்க. பச்சை தளரவாட்டி படர் சடையாய் பாதமலர் உச்சத்தார் பெருமானே அடியேனை உய்ய கொண்டு எச்சத்தார் சிறு தெய்வம் ஏதாதே அச்சோ என் சித்தத்து உய்ந்தவாறு அன்றே உன் திறம் நினைந்தே. சித்தத்தாறு விந்தவாறு அன்றே உன் திறம் நினைந்தேன்னு எதை காட்டாரு? பச்சைத்தாள் அரவாட்டி. முதல்ல நடராஜ ஐயா வந்து அவருடைய நிலத்தை காட்டும் போது பச்சை பசேல்னு காட்டினார் எனக்கு அந்த இதுல வீடியோல. அப்ப இந்த பாட்டை சொன்னேன். எதுக்காக இந்த பாட்டை சொன்னேன்னா, நான் அந்த பச்சை நிறத்தை பார்த்த உடனே நாம் ஓரிரை கொள்கையை கடைபிடிக்க வேண்டும். எச்சத்தால் சிறு தெய்வம் ஏத்தாதே. அந்த பெருமாட்டி கைலாயத்தை இங்க வந்து ஏகம்பனைத்தான் வணங்கினார். அவன் ஏகம்பன் இல்லையா? ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. அந்த 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 பச்சைத்தாள் என்ற அந்த பசும் புல்லு எதை காட்டுது? நெற்புல்லு எதை காட்டுது? பெருமான் ஒருவன் தான் என்ற செய்தியை காட்டுகிறது. அதனாலே சிறு தெய்வங்களை ஏத்தாமல் முழுமுதற் கடவுளாக இறைவனை மட்டுமே வழிபட வேண்டும் என்ற செய்தியை மணிவாசகர் இந்த பாட்டை
அன்னைக்கு அவருக்கு வீடியோல காட்டினப்ப சொல்லி காட்டினேன், அதாவது பாடி காட்டினேன் இல்லையா, மணிவாசகர் கொடுத்த கொடையால. இன்னொரு அந்த பாட்டு படிக்குமா? பாடுறேன். எல்லாருமே அந்த பாட்டு படிச்சிடலாம். பச்சை தளரவாட்டே பரிசடையாய் பாதமலர் உச்சத்தார் பெருமானே அடியேனை உய்ய கொண்டு எச்சத்தார் சிறு தெய்வம் ஏதாதே அச்சோயன் சித்தத்து உய்ந்தவரே அன்றே உன் தீரம் நினைந்தேன். நாளுக்கு ஒரு தெய்வம் அப்படி என்று வழிபடாமல் பெருமானை மட்டுமே வழிபடுது. எச்சத்தால் சிறு தெய்வம் எத்தாதே. அந்த சிறு தெய்வம் இருக்கணும், உலகியல் நன்மைகளை தரும். நமக்கு வேண்டிய அருளியல் நன்மை தர பெருமான் ஒருவன் தான். அதனால உலகியல் நன்மைக்கு மாறாக அருளியல் நலம் பெற வேண்டும் என்றால் அந்த முழு முதற் பெருமானையாகிய ஒருவன் என்னும் ஒருவன் காண்கின்ற ஏகம்பனை வழிபடுதல் இல்ல, அதற்காக சொல்லப்பட்ட பாடல் என்று சொல்லுவார்கள். அதனால இந்த பாடம் எல்லாருமே படிச்சிடலாம், ஆளுக்கு ஒரு முறை. சரஸ்வதி அம்மா சரி படிக்கலாம். சரஸ்வதி அம்மா வாங்கம்மா படிங்க. அடுத்தவங்க போட்டுங்க, அவங்க இல்ல. ஐயா நீங்க படிங்க நடராஜையா. சரிங்க. உங்க நிலத்தை காலத்துல இந்த பாட்டு சொல்லிதான் முதல்ல உங்க நிலத்தை காலத்துல இந்த பாட்டு தான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாங்க ஐயா, நிச்சயம். அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணியிருந்தப்ப இதுதான் சொன்னீங்க, எல்லா தெய்வமும் சிவபெருமான் தான் அப்படின்னு. நன்றிங்க. முதல் உங்க நிலத்தை பார்த்தா சொன்ன பாட்டு பச்சை பசங்க காட்டுனீங்க, அறுவடை ஐயா நாத்து நல்லா வளர்ந்துக்குது யாரு முதல் காட்டுனீங்க ஒரு 2 ஆண்டுக்கு முன்னாடி. ஆமாங்க ஐயா, சிவபெருமான் சிவசிவா. பச்சை தளர வாட்டி படர் சடையாய் பாதமலர் உச்சத்தார் பெருமானே அடியேனை உய்ய கொண்டு எச்சத்தார் சிறு தெய்வம் ஏத்தாதே அச்சோயன் சித்தத்தார் உய்ந்தவாறு அன்றே உன் திறம் நினைந்தே. நன்றிங்கய்யா. நிலம் பசுமையா வளர்ந்தா அதை பார்த்தோன்னே என்ன நினைப்போம், படர் சடையாய் பாதமலர் என்று. இந்த நிலம் எதனாலே வளர்கிறது? நீரினாலே வளருது. அந்த நீரை பெருமான் எங்க சுமக்கிறான்? தன்னுடைய படர் சடையினாலே சுமக்கிறான். ஆனால் அந்த கங்கையை சுமக்கிற அந்த சடையுடைய பெருமானுடைய பாத மலரை நினைவன். அதுதான் பச்சை தாள் என்று சொன்னார். தாள் என்றால் அந்த இது பசுமையான அந்த இது கொழுந்து விட்டு வருகிற அந்த இது நெல் நாத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இந்த தாளுக்கு நாத்து, பச்சை நாத்துன்னு சொல்லுவாங்க நெல் நாத்துக்கு. அது பெருமானுடைய திருவடியை குறிக்கும். படர் சடையாய் பாதமலர். அந்த 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 நாத்துல இருந்தா நெல் முளைக்குது, அதனால அது பெருமானுடைய திருவடியை குறிக்கும். அது நமக்கு உடலுக்கு வேண்டிய உணவையும் தரும், உணர்வையும் தரும். அந்த உணர்வை தருகிற நாள் இந்த நாள். இன்னைக்கு பொங்கல் நாள்னா உழவர் திருநாள் இல்லையா? அந்த பச்சைத்தாள் அறவாட்டி என்ற அந்த உழவு நிலத்தை பார்த்த உடனே என்ன நினைப்போறணும்? அப்பர் சாமி ஒரு பாட்டு உழவை பத்தி பாடின பாட்டு. இன்னைக்கு உழவர் திருநாள்ல என்ன பாட்டது? மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் களையை வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி தம்மை உள்நோக்கி கண்டு தகவுடன் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் அன்று. இந்த உழவர் திருநாளுக்குரிய பாட்டுன்னு இந்த பாட்டு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஐயா சொற்பொழிவு பண்ண சொல்லுவேன், இந்த பாட்டு சொல்லிதான் சொற்பொழிவு இன்னைக்கு. வாழ்க வாழ்க ஐயா. இந்த தருமை ஆதீனத்துல அந்த பாம்பினுடைய நாக்கு தான் தாள்னு சொல்றாங்க ஐயா. அது அவங்க ஒருத்தர் ஒரு மாதிரி உரை சொல்லுவாங்க. தாளுக்கு பலவேறு பொருள். தாள்னா திருவடின்னு ஒரு பொருள் உண்டு அல்லவா? இப்ப இந்த சொல்லுக்கு திருவடின்னு ஒரு பொருள் உண்டு. ஆமா, சின்ன இல்லு
தாலாட்டு நாக்குன்னு சொல்லு. தாள்னா நாக்குன்னு சொல்ற ஒரு மரபு. ஆமாங்க. தாள் என்ற சொல்லுக்கு நாக்குன்னு பேரு. பாம்பு நாக்க நீட்டா அதுக்கு தாள்னு சொல்லுவாங்க. அது சின்ன இது லகரம். இது லகரம். இங்க பச்சை தாள் என்று போட்டுக்கிறது. ஆமாங்கய்யா, தாலாட்டுல வர்ற அது. அது தாலாட்டு. இது பச்சை தாள் என்பது பெருமானுடைய திருவடி. அதனால அவர் அதுலயே அவரை படத்தடையாய் பாதமலர், அடுத்தவர்கள் அவரே அந்த தாள பாதமலர்னு சொல்லி காட்டுறார் மணிவாசகரை. ஒருத்தருடைய இன்டர்பிரேஷன் வேற. பாட பேதம்னு சொல்லுவாங்க. அது விவசாயத்துல பாட பேதம் ஆயிடும். விவசாயத்துல ஒரு வார்த்தை தாள் அடின்னுவாங்க. அதாவது சம்பா பயிர் அடுத்த உடனே சம்பா பயிர் அறுவடை பண்ணோடனே அடுத்தது தாள் அடின்னுவாங்க. ஏன் தர்மியா இல்லு போட்டுக்குதுன்னா பக்கத்துல அந்த அரவு என்ற சொல் வருகிறது. அரவுனா பாம்பு. பச்சை தாள் அரவாட்டி. பச்சை பாம்பு ஒரு நிலத்துக்குள்ள பச்சை பாம்பு வரும். அது நெளிஞ்சு நெளிஞ்சு போகும். அது நாக்க நீட்டும். அந்த நாக்க நீட்ட என்ன பண்ணும்? தன்னுடைய விஷயத்தினால அந்த பயிர்கள் அந்த செடி இதெல்லாம் அழிச்சிரும். அப்படி அடிக்காமல் காப்பாற்றுகிறோன்னு சிவபெருமான் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லி அது ஒரு இன்டர்பிரிட்டேஷன். அவ்வளவுதான். ஒருத்தர் ஒரு மாதிரி சிந்தனை. எதையும் தப்புன்னு சொல்ல முடியாது. அவரவர் வழி வழி அவரவர் வினயபாபா. வாழ்க வாழ்க. அவன் தாழ் வணங்கி. அடுத்து சிவாய அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அப்படின்னு படிக்கிறேங்க. படிங்கம்மா. ஆண்டலாம். அடுத்தது கணபதியா. சிவாய நமய்யா. திருச்சிற்றம்பலம். அனைத்து சிவனடியார்களின் பொன்னார் திருவடியை வணங்கி இந்த நாள் பொன்னாளாக வேண்டும் என்று எம்பெருமானை வேண்டிக் கொண்டு படிக்கின்றேன் ஐயா. சிவாய நம. பச்சை தளரவாட்டி படர்சடையாய் பாதமலர். பச்சை தளரவாட்டி படர்சடையாய் பாதமலர். உச்சத்தார் பெருமானே அடியேனை உய்ய கொண்டே எச்சத்தார் சிறு தெய்வம் ஏத்தாதே அச்சோ என். எச்சத்தார் சிறு தெய்வம் ஏத்தாத அச்சோ என். சித்தத்து ஆர்விந்தவாறு அன்றே உன் திறம் திணைத்தேன். சித்தத்து ஆர்விதவாறு அன்றே உன் திறம் நினைந்தே. சிவாய நமங்கய்யா. திருச்சிற்றம்பலம். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க. அந்த உழவர் நாள்ல அந்த பச்சை தாள் என்று அந்த நெல் நாத்த நினைக்கிறது ஒரு மரபு. அதனால பச்சை தாள் என்று சொன்ன. அதையே பச்சை பசுமையான அந்த புற்றுன்னு சொல்றது ஒரு மரபு. பாம்பு இருக்கிற புற்றுக்கு பச்சை தாள்னு பேரு. ஏன்னா அதையே பச்சைன்னா அந்த புத்துல ஈரம் இருந்தாதான் பாம்பு அதுல இருக்கும். புத்து மண்ணு கட்டி அது காஞ்சி போச்சு வச்சுக்கா, அங்க பாம்பு தங்கிறது வழி இல்லை. அதனால அது மேல தண்ணி தெளிச்சு வைப்பாங்க. அதனால அந்த பசுமையான புற்று, அந்த புற்றிலே உறையும் பாம்பு, அந்த பாம்பை பெருமான் தன்னுடைய திருமையிலே உலவிட்டு பகையையும் நட்பாக்குகிறான் என்ற செய்தியை சொல்ற. அப்படி ஒரு விளக்கம் சொல்ல ஒரு மரபு. அவ்வளவுதான். வாழ்க வாழ்க. சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க. எமைப்பொழுது என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. தமிழ் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. சிவா சிவா சிவா. அடியார் பெருமக்கள் பாத பொய்யாம் சமாப்தாமி. அடியார் பெருமக்கள் நானாவித வருமானம் மந்த சொன்ன பத்திர சமாப்தாமி. அடியார் மக்கள் தூபதீபம் ஆக்காமி. தூபதீபம் நீராஞ்சன சமாப்தாமி. சிவா சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. பெரியவர் வாயில அடியார்கள் அனைத்து பேருக்கும் வாழ்த்து. நன்றி நன்றி நன்றி. சரி. பச்சைத்தாள் நிறவாடி படதலையாய் போதமலர். உச்சத்தார் பெருமானே அடியேனை உய்ய கொண்டே எச்சத்தார் சிறு தெய்வம் ஏத்தாதே அச்சோயின். சித்தத்தருந்தவரே உந்திரம் நிறந்தே.
எச்சத்தார் திருதெய்வம் ஏத்தாரே அச்சோயின சித்தத்தார் உண்டவரே உண்டிரம் இழந்தன்றே உண்டிரம் இழந்தன்றே சிவா சித்திரமணம். நன்றி, வணக்கம் சிவா. வாழ்க வாழ்க. பச்சைன்னு உடனே நமக்கு பெருமாட்டியோட நினைவு வர வேண்டும். ஏன்னா பச்சை தான் அவளுடைய நிறம். அது சொன்னது யாருன்னா திருமூலர். ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் என்று திருமூலர் திருமந்தத்தை சொல்லி காட்டுகிறார். அதனால பச்சை என்பது பெருமாட்டியை காட்டும். அவள் தொழுத பாதமலர் சிவன் படர்சடை என்பது சிவனை காட்டும். அந்த சிவன் என்ன பண்ணான்? நம்ம அந்த பாதமலை எங்க சூட்டுவான்? சென்னியிலே சூட்டுவான். அதனால பாதமலர் உச்சத்தார் பெருமானே, உச்சியிலே அவன் திருவடியை சூட்டுவதாலே உச்சத்தார் பெருமான் என்று சொன்னார். அதனாலே நாம் உய்யலாம். அவன் பெருமானுடைய சென்னி மன்னி மலருமே என்று சொல்லி அந்த உச்சத்தில் அவன் சென்னியை திருவடியை சூட்டுவதனால சென்னியில் சூட்ட நாம் உய்யலாம். ஆனால் சென்னியிலே வைத்திருந்தா இல்லை இல்லை, அதை கொண்டு போய் சித்தத்திலே வைக்க வேண்டும். தென்னியிலே வைத்திருந்தா யான் என்ற அந்த ஆங்காரம் வளரும். அந்த ஆங்காரத்திலிருந்து அடங்குவதற்காக அதை கொண்டு போய் சித்தத்திலே வைக்க வேண்டும். அதான் சித்தத்தாறு உய்ந்தாறு அன்றே. நாம் உய்ய வேண்டும் என்றால் அதை சென்னியிலே வைத்திருக்கூடாது. பெற்ற திருவடியை கொண்டு போய் சித்தத்திலே வைக்க வேண்டும் என்ற உயர்ந்த ஞானத்தை சொன்ன பாடல். வாழ்க வாழ்க. அப்படி அந்த உயர்ந்தானே எப்படி வரும்? பெருமான் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்ற அந்த வகையிலே ஓரிரை கொள்கை வருவ தவிர சிறுதெய்வ வழிபாட்டிலே வராது. அதனாலே சிறுதெய்வ வழிபாடு வேண்டாம் என்பது இந்த பாட்டுல சொல்றார். எச்சத்தார் சிறுதெய்வமே அது என்ற செய்தியையும் இந்த பாட்டுல சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. சொக்கமாலமாவங்க. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பச்சத்தலரவாட்டே அடசடமேல். இந்த ஒரே ஒரு நிமிஷம் ஐயா, மெதுவா மெதுவா நிதானமா. 8ஆம் திருமணம் 38வது பதிகா. இது வந்து 4வது பாட்டு. இல்ல இல்ல, கண்ணாடி கொஞ்சம் பார்த்தேன். பச்சத்தலரவாட்டே படசடை மேல் பாதமலர் உச்சத்தார் பெருமானே அடியேனை உய்ய கொண்டு எச்சத்தார் சிறு தெய்வம் ஏத்தாது அச்சோயின் சித்தத்து உய்ந்தவாறு அன்றே உன் திறம் நினைந்தேன் சித்தத்தாறு உய்ந்தவாறன்றே உன் திறம் நினைந்தேன். திருச்சிற்றம்பலம். நன்றி. திருக்கழுக்குன்ற பகுதியில ஒரு பாட்டு வரும். மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி மலங்கெடுத்த பெருந்துரை விலங்கினேன் வினை கேடனேன் இனிமேல் விளைவதறிந்திலேன் இலங்குகின்றனின் சேவடிகள் வைப்பிடமின்றியே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. பெருமாளுடைய திருவடி நான் தலைமையில சுமந்து வந்த, அதை எங்க வைக்கிறதுன்னு தெரியல. இங்க வைக்க வேண்டும். எங்க வைக்க வேண்டாம்? அங்கேருந்து கொண்டாந்தாரு இங்க வச்சுட்டு போயிட்டார் என்பதல்ல. இங்க இந்த பாட்டுக்கான விளக்கத்தை இங்க சொல்றார். திருப்பரந்துரை பெற்ற அந்த சென்னியினை பெற்றதை நம்முடைய சித்தத்திலே வைக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல சொல்லி காட்டுகிறார். அதான் சித்தத்தாறு இந்தவாறு அன்றே எம் பெருமானே உச்சத்தார் பெருமானே நான் சித்தத்தாறு இந்தவாறு என்று சொல்லி காட்டுகிறார். அதான் வைப்பிடம் என்று சொல்லி பாட. வாழ்க வாழ்க. வாங்க ஜான்சி ராணி அம்மா வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. சிவாய நம. வாங்கம்மா வாங்கம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். பச்சை தளரவாட்டி படசடையாய் பாதமலர் உச்சத்தார் பெருமானே அடியேனை உய்ய கொண்டு எச்சத்தார் சிறு தெய்வம் ஏத்தாதே அச்சோயன் சித்தத்தார் உய்ந்தவாறு அன்றே உன் திறம் நினைந்தே
திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. இந்த உழவர் திருநாள்ல பச்சைத்தாள் அறவாட்டு என்று அந்த பசுமையான அந்த நிலத்தையும் காட்டி உலகியல் நலனையும் பச்சைத்தாள் அறவாட்டு என்று பெருமானுடைய கருணையாகிய அருளியல் நலத்தையும் சேர்த்து சொல்ற இது. அதனால உலகியல் நலம் அருளியல் நலம் அந்த பச்சைத்தாள் என்ற சொல்லாலே அமையும். அது உலகியல் நலம் பச்சைத்தாள் என்ற அந்த நெல் நாட்டினாலே அமையும். அருளியல் நிலையிலே அவள் பெருமானை படர்சடையா இந்த பெருமானை வணங்குகிற அந்த ஏலவார் குழலியாக அருளியல் நலம் தருவாள் என்ற செய்தியையும் சேர்த்து சொல்ற பாட்டுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. ராஜாயா அடியன் பாடிட்டுமாங்கய்யா? பாடுங்கம்மா பாடுங்க. பாடிங்க. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி. திருச்சிற்றம்பலம். பச்சை தளரவாட்டி படர் சடையாய் பாதமலர் உச்சத்தார் பெருமானே அடியேனை உய்ய கொண்டு எச்சத்தார் சிறு தெய்வம் ஏத்தாதே அச்சோ என் சித்தத்தார் உய்ந்தவாறு அன்றே உன் தீரம் நினைந்தேன் சித்தத்தார் உய்ந்தவாறு அன்றே உன் தீரம் நினைந்தேன். திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகர் சாமி மலரடிகள் போற்றி போற்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. ஐயா ராஜா மணி 6 இன்னும் மிச்சம் எத்தனை இருக்கு பாருங்க. இன்னும் 6 பாட்டு இருக்கு. அந்த பாட்டு படிக்க சொல்லுங்களா ஐயா? படிச்சிடலாம். அடுத்தது போரூர் செண்பகவல்லியம்மா படிச்சிருங்க. அடுத்தது 5வது பாட்டு படிக்க சொல்லுங்க. 5வது கலைஞானம். சரிங்கய்யா சரிங்கய்யா. அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். யார் வீட்டுல பொங்கல் கும்பல் எங்க வீட்டுக்கு வந்துருங்க. கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்பிடலாம் மாடியில. ரெடியா வச்சிருக்கீங்களா? மேல ஆமா ஐயா. பானை எல்லாம் வச்சு மேல மாடியில பொங்கல் வைப்போம் ஐயா. அட்ரஸ் சொல்லிடுங்க. வாங்கய்யா வாங்கய்யா. போரூர் நம்பர் 7 பிள்ளையார் கோயில், ஃபர்ஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட், போரூர், சென்னை. அழைப்புக்கு நன்றி. கலைஞானம். சரிங்க ஐயா. திருச்சம்பலம். கச்சரியன் கலைஞானம் கசிந்துருகே நாயிடினும் மற்றறியன் பிற தெய்வம் வாக்கியலால் வார்கழல் வந்து உற்று இரு மாந்திருந்தேன் எம்பெருமானே அடியேற்கு பொன் தவிசு நாக்கிடுமாறு அன்றே நின் பொன்னருளே பொன் தவிசு நாய்க்கிடுமாறு அன்றே நின் பொன்னருளே. நன்றி ஐயா. முந்தன பாட்டுல சிறு தெய்வம்னு சொன்னார், இங்க பிற தெய்வம் என்று சொன்னார். இந்த பிற தெய்வம் சிறு தெய்வங்களால் நமக்கு உலகியல் நலங்களை தருமை தவிர அருளியல் நலத்தை தராது. அதனால அந்த சிறு தெய்வ வழிபாட்டையும் பிற தெய்வ வழிபாட்டையும் விட்டு ஓரிரை கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக அதான் மணிவாசகர் சொன்ன பாட்டு. கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகடினும் நல்லேன் நினது அடியாருடு அல்லால் நரகம் புயுனுமல்லேன் நின் திருவருளாலே இருக்கப்பெரு நிறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னையல்லாது எங்கள் உத்தமனே. உன்னை தவிர வேற யாரும் நினைக்க மாட்டேன்னு சொல்ற அந்த உறுதிப்பாடு. வாழ்க வாழ்க. அடுத்து 6வது பாட்டு. 5வது பாட்டு 6வது பாட்டு. பஞ்சாய ஆழ்பாடி சித்ராமா. ஐயா திருச்சிரம்பலம் ஐயா. திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. வணக்கம் வணக்கம்மா வணக்கம்மா. வாங்கம்மா வாங்கம்மா. அடிகளார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் ஐயா. திருச்சிற்றம்பலம். பஞ்சாய அடிமடவார் கடை கண்ணால் இடர்பட்டு நஞ்சாய துயர் கூற நடுங்குவேன் இன்னருளா உய்ந்தேன் எம் பெருமானே உடையானே அடியேனை அஞ்சேல் என்றாண்டவாறு அன்றே அம்ப
அம்பலத்தமுதே பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் இடர்பட்டு நஞ்சாய துயர் கூற நடுங்குவே நின்னருளால் உய்ஞேன் எம்பெருமானே உடையானே அடியேனை அஞ்சேல் என்று ஆண்டவாறு அன்றே அம்பலத்தமுதே. நன்றிங்கய்யா. திருவடியும் நினைக்கிறேங்கய்யா. வாழ்க வாழ்க வாழ்க. பெருமான் என்னை அஞ்சேல் என்று அருள் செய்ய வேண்டும், அஞ்சேல் என்று ஆண்டவாறு அன்றே அம்பலத்தமுதே. அந்த அம்பலத்து பெருமான் தான் அந்த அஞ்சேல் என்று அருள் செய்வான். அதுக்காக தான் எனக்கு அபயகரம்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து குன்றத்தூர் உமாமா. சிவாயனப்பா, எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சிவாயனப்பா. வாங்க வாங்க. 7வது பாட்டுமா, என்பாலை பிறப்பது. சிவா எந்த பதியம்? 8ஆம் திருமுறையில 38வது திரு ஏசரவு பதிகத்துல 7வது பாட்டு. 8, 38, 7. திரு ஆசரவு. ஓகே. திரு ஏசரவுல 7வது பாட்டு, என்பாலை பிறப்பறுத்திங்கு. மாணிக்கவாசகர் மலரடிகள் போட்டி போட்டி. என்பாலை பிறப்பறுத்து இங்கு இமையவர்க்கு அறிய ஒன்னா தென்பாலே திரு பெருந்துரை உரையும் சிவபெருமான் அன்பால் நீ அகம் நெகவே புகுந்தருளி ஆட்கொண்டது என்பாலே நோக்கியவாறு அன்றேயும் பெருமானே அன்பால் நீ அகம் நெகவே புகுந்தருளி ஆட்கொண்டது என்பாலே நோக்கியாரு அன்றேயும் பெருமானே. சிவாய். சரியா வரலாமா? பாதி பாடுதான் வந்து, இன்னொரு முறை பாடுங்கம்மா. சிவாயினப்பா. பாதி தான் வந்தது, பாதி வரல. முழுசா பாடுனா 2 பாடுங்க. சிவனை போட்டி. என்பாலை பிறப்பறுத்து இங்கு இமையவர்க்கும் அறிய ஒன்னா தென்பாலை திரும்பெருந்துரை உரையும் சிவபெருமான் அன்பால் நீ அகம் நெகவே புகுந்தருளி ஆட்கொண்டது என்பாலே நோக்கியவார் அன்றேயும் பெருமானே அன்பாலே நீ அகம் நெகவே புகுந்தருளி ஆட்கொண்டது என்பாலே நோக்கியாரு அன்றேயும் பெருமானே. முந்தின பாட்டுல அஞ்சேல் என்று என்னை ஆட்கொள்ள வேண்டும் சொன்னவர் இங்க என்ன பாரு, அன்பால் நீ அகம் நகவே புகுந்தருளும். பெருமானே, நீ அன்பாலே என்னுடைய உள்ளத்திலே புகுந்து எனக்கு அருள் செய்ய வேண்டும். அதுதான் அஞ்சேல் என்று அருளுதல். அதனால அன்பால் நீ அகம் நகவே புகுந்தருளி ஆட்கொண்டு பெருமான் தானே வந்து எனது உள்ளம் புக வேண்டும். அது அன்பின் அடையாளமாக இருக்கும். ஆசை வேறு, அன்பு வேறு. அவன் அன்பாலே வந்து நம்மை ஆட்கொள்வான் என்று சொல்ல செய்து. வாழ்க. அடுத்து மூத்தானே மூவாத. காமாட்சி குமார். திருச்சிற்றம்பலம் ஐயா. மூத்தான மூவாத முதலான முடிவு இல்லா ஒத்தான பொருளானே உண்மையுமாய் இன்மையுமாய் பூத்தான புகுதிங்கு பொருள்வேனை கருணையினார் பேத்தேனி ஆண்டாறு அன்றேயம் பெருமானே பேர்த்தேனி ஆண்டாறு அன்றேயம் பெருமானே. திருச்சிற்றம்பலம் ஐயா. அம்மா கரெக்டா படிச்சுட்டாங்க. இந்த பாட்டு திருவாசக முற்றோர்ல பாடுற பல பேர் இந்த பாட்டுல 2வது அடிய ஓத்தானேன்னு சொல்லக்கூடாது, அது கெட்ட வார்த்தை, அதனால ஒத்தானே சொல்லணும்னு அதை சொல்ல மாற்றி விட்டுருவாங்க. மேல மூத்தானேங்குது, கீழே பூத்தானேங்குது. அப்ப அங்க நெடில் வர சொல்ல அங்கேயும் நெடில் தானே வரணும், ஓத்தானே சொல்லணும். ஐயோ அது ஓத்தானே சொல்லக்கூடாதுங்க, அது கெட்ட வார்த்தைங்க அப்படி ஒத்தானேன்னு பல பேர் திருமண முற்றோர்ல பாடுவாங்க. சொல்லு ஓத்தானே தான். ஓத்து என்ற சொல்லுக்கு
வேதம் என்று பொருள். அடையாளம் என்னன்னா திருவோத்தூர். செய்யார்ல சாமிக்கு திருவோத்தூர்னு போரு இல்லையா? அத ஓத்து இவங்க வேற மாதிரி இவங்க பொருள் கொண்டு அதை மணிவாசரை குறை சொல்லக்கூடாது. ஓத்து என்ற சொல் வேதத்தை குறிக்கும். வேதம் என்பது அருமறையாகிய அஞ்செழுத்து. ஓத்தானே பொருளானே, அவன் பொருளை அஞ்செழுத்தின் சொல்லும் பொருளுமாயிருக்கிறான் என்று அர்த்தம். இதுக்கு அடையாளம் திருவோத்தூர் என்ற தலம். செய்ய காஞ்சிபுரம்ல செய்யாருகிற சாமிக்கு திருவோத்தூர் தலத்துக்கு. வாழ்க வாழ்க. நன்றி. அது அம்மா கரெக்டா பாடினாங்க நல்ல காலமா. இல்ல சில பேர் ஒத்தானேன்னு பாடுவாங்கப்பா. முற்றோர் படம் அத்தனை பேரும் அப்படிதான் பண்றாங்க. பல இடத்துல அப்படி பண்றாங்க. அப்படி சொல்லக்கூடாது, நான் சொல்லி காட்டுறது. ஓத்து என்ற சொல் வேதமாகிய அருமறையை குறிக்கும். திருவோத்தூர்ல பெருமான் நம்மனால அஞ்செழுத்து ஓதி அந்த ஆண் பனையை பெண் பனையாக்கினார் ஞான சம்பந்த பெருமான். வாழ்க வாழ்க. மறுவினிய மலர்பாதம் 9வது பாட்டு. கோபால் சரிதா அம்மா வாங்க. வாங்கம்மா. சரிதா அம்மா. மாணிக்க வாசகரைய மலரடிகள் போற்றி போற்றி. மறுவினிய மலர் பாதம் மனத்தில் வளர்த்து உள்ளுருகன் தெரிவு தோறும் மிக அலறி சிவபெருமான் என்றே தீ பருகிய நின்னடி பரங்கருணை தடங்கடலீர் படிவாமாறு அருளென கிங்கிடை மருதே இடங்கொண்ட அம்மானே அருளெனக்கிங்கே இடைமருதே இடங்கொண்ட அம்மானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. மறுவினிய மலர்பாதம் மனத்தில் வளர்ந்து உள்ளுருக தெருவுதோறும் மிக அலறி. தெருவுல பாடணும். அது அதுதான் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து மார்கழி மாசம் ஃபுல்லா வீதியில நின்று பாராயணம் செய்வாங்க. பாவை விழா என்பது அதுதான். உண்மையான பாவை விழா என்பது வீதிகளிலே நின்று பாராயணம் செய்தல். இதுல நம்ம வைணவத்துல அந்த மரபு உண்டு. அந்த ஆண்டாள் பாவைய தெருவில் நின்றுதான் பஜனை பண்ணுவாங்க இல்லையா? அதனால தெருவுதோறும் மிக அலறி என்பதான் மணிவாசக பெருமான் வீதிவாய் கேட்டலுமே என்று அந்த திருவம்பா முதல் பாட்டிலே சொல்லி காட்டியிருக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து நானேயோ தபம் செய்தேன். காந்திமதி அம்மா வாங்க. இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். அடியார் பெருமக்கள் அனைவரும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். சிவா திருச்சிற்றம்பலம். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்தெனதுள்ளம் புகுந்தடியேற் கருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்றே வெறுத்திடவே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் அப்படின்னு சொன்னார். சிவாயன ஓதுதல் அல்ல, நம சிவாயந்தான் ஓதுதல். பெருமாளுடைய திருநாமத்தை ஓங்கி ஒலித்தல் என்பது நமசிவாயத்துக்குரியது. அது தூல பஞ்சாக்கரம்னு சொல்லுவாங்க. அதை ஊன நடத்த காட்டுவார் நம்முடைய மனவாசகம் கடந்தார். இங்க சிவாயன் என்பது அதை நமச்சிவாயத்தை பலகால் சொன்னால் அது சிவாயன மந்திரமாக மாறும். அப்படி மாறுகிற போது பெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுவான் என்ற செய்தியை மணிவாசக பெருமான் சொல்கிறார். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் என ஓதினேன்னு சொல்லல, என பெற்றேன்னு சொன்னார். அப்ப நமசிவாயத்தை ஓதணும். அது பலகால் ஓத ஓத அது சிவான மந்திரமாக அமையும். அப்படி அமைகிற போது பெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்வான். அதுதான் சுட்டறி ஒழித்தல். அந்த சுட்டறி ஒழித்தல் மூலமாக நமக்கு பேரறிவும் பேரின்பமும் கிட்டும் என்பதுதான் இந்த திரு ஏசரவு. வாழ்க வாழ்க வாழ்க. வேற என்ன இருக்காங்களா? கடைசி பாட்டை பாட சொல்லுங்க. தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன்
தேனாயின் அமுதமுமாய் திட்டைக்கும் சிவபெருமான் தானே வந்தெனதுள்ளம் புகுந்தடியர்க்கு அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தரன்ற வெறுத்திடவே தானே வந்தென உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்று வெறுத்திடவே. ஓம் நம சிவாய சிவாய நமவோ ஓம் நம சிவாய் சிவாய நமவோம். திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க வாழ்க. போற்றியோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன், போற்றியோ நமச்சிவாய புகலிடம் பெரிதொன்றில்லை, போற்றியோ நமச்சிவாய புறம் எனை போக்கல் கண்டாய், போற்றியோ நமச்சிவாய சயசய போற்றி போற்றி என்று அந்த நமச்சிவாயத்தை பலகால் சொன்னால் அது சிவாய நம என பெரும் அமையும். அப்படி அமைந்தால் பெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுவான். அப்படி உள்ளம் புகுந்தால் நம்ம என்ன ஆகும்? ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்தடவே. இந்த உடம்பெறுகிற வாழ்க்கை ஒழிந்து இந்த உடம்பை கோயிலாக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். பொத்தையூன் சுவர் புழு பொதிந்து உளுத்து அசும்பு ஒழுகிய பொய்க்குறை என்பதை ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து என்று சொல்லி அதன் மூலமாக நமக்கு அமைவது பொன்புலால் யாக்கை பொறை பொறை கனிய பொன்னிடும் கோயிலா புகுதல். அதுதான் காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையை தூய்மையாக, மனமணி லிங்கமாக மாற்றுதல். அது சிவாயன என பெறுதலால் அமையும் என்று சொல்வார்கள். ஆக நமசிவாய் என்று ஓதினால் சிவாயனம் என்ற நெட்டை கூடலில் அமையும். அந்த நெட்டை கூடலால் நம்முடைய வாழ்க்கையில அந்த இது அமையும். ஆனா ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருக்கிற சூழ்நிலை வரும் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. சங்கரையா வாங்க, கடைசி பாட்டு படி. 8:38 10 இனிய வீடியோ வணக்கம். அனைவருக்கும் தைத்திரு நாள் நல்வாழ்த்துக்கள். வாங்க வாங்க வாங்க. திருச்சிற்றம்பலம். நெசவாளர் வாக்கால உழவர் வாழ்த்து. நன்றி ஐயா, நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். நாளையோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன். நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன். தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமாய் தானே வந்தெனதுள்ளம் புகுந்தடியே அருள் செய்தாய். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தந்து வெறுத்திடவே, ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தந்து வெறுத்திடவே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. இந்த ஊனாரும் உயிர் வாழ்க்கை இருக்கிறது, அந்த ஊனாரும் உயிர் வாழ்க்கை அந்த உடம்பு வளர்வதற்கு உழவு, அந்த உடம்பை அழகுபடுத்துவதற்கு உடை. அதனால உழவும் நெசவும். நன்றி நன்றி. அரங்கோ பொன்னியா வாங்கயா. தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன். தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்தெனது உள்ளம் புகுந்தடியேற்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்றே வெறுத்திடவே. நானேயோ தவம் செய்தேன், சிவாயனமே என பெற்றேன். அப்ப சிவாயனம்னு சொன்னா அப்படின்னா காலையில பூசிக்கணும், பூசிக்கிறதுக்கு பூ வேணும். அரங்க ஐயா முந்தாட்டியம் கூட வர சொல்ல பூசைக்கு பூ வாங்கி கொடுத்துட்டு போனாரு. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. படிக்க மாட்டானம்மா. நானேயோ தவம் செய்தேன்,
நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன். தேனாய இன்னமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான். தேனாய இன்னமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான். தானே வந்தெனதுள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். தானேய வந்தெனதுள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்றை வெறுத்திடவே. ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்று வெறுத்திடவே. ஒருத்தன்று வெறுத்திடவே. சிவாய நமது சித்தம்பலம். நன்றிங்கய்யா. நன்றி நன்றி நன்றி. சிவாய நமன்னு சொன்னா அது தேனாய் தித்திக்கும் அமுதாய் தித்திக்கும். தேன் என்பது உடலுக்கு மருந்து, அமுது என்பது எங்கோ வெளியில இருந்து வருது இல்ல. அமுது என்பது நாம் உண்கிற உணவுக்குதான் அமுதுன்னு பேரு. அந்த அமுது உடலை வளர்க்கும், அது நம்ம உடலை தித்திக்க செய்யும் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. வேற யாருன்னா இருக்காங்களா? முடிக்க சொல்லுங்க. விட்டு போனாங்க படிக்க சொல்ல முடிச்சிடலாம். மணி பத்மாவதி மார்க்கையா. சிவாய நமயா. படிங்க வாங்க. அதான் யாரு இருக்காங்க நான் கேட்டேனே. லைன்ல இருக்கவங்க யாரும் படிச்சிடலாம். கடைசி பாட்டு நானேயோ தவம் செய்தேன் படிங்க. அடுத்து நித்திலாமா படிங்க. தாமோதரையா படிங்க. எல்லாம் 4 பேர் படிக்க வேண்டியிருக்கியா? படிச்ச உடனே முடிச்சிடலாம். நானோயோ தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றே. தேனாயின் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமா. தேனாயின் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான். தானே வந்தெனதுள்ளம் புகுந்து அடியேர் கருள் செய்தார். தானே வந்தெனதுள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தார். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்றே வெறுத்திடவே. ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்று வெறுத்திடவே. ஐயா நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. நன்றியால் வாழ்வதெல்லாம் உலகுக்கு ஒரு நன்மையாலே. அடுத்து வாங்க தாமோதரையா வாங்க. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றே. தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். தானே வந்தனதுள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை பொறுத்தன்று வெறுத்திடவே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்யணும்னு நான் காஞ்சோரம் நம்ம தாமரையார் நினைப்பேன். ஏன்னா நான் காஞ்சோரம் வந்தப்ப தானே வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து என்ன அழைச்சு போனாரு. அதனால அவர் தானே வந்து எனது உள்ளம் புகுந்தவர். அது என் கடமை ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. முனுசாமி ஐயா வாங்க. இருக்காங்களா? வாங்க. நானேயோ தவம் செய்தே சிவாய நமயன பெற்றே. தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். தானே வந்து எனதுள்ளம் புகுந்தடிய கருள் செய்தார். ஊனாரும் உயிர் வாழ்க்கை பொறுத்து அன்றே வெறுத்திடவே. தானே வந்து எனதுள்ளம் புகுந்தடிய கருள் செய்தார்.
ஊனாரும் உயிர் வாழ்க்கை பொறுத்து அன்றே வெறுத்திடவே ஊனாரும் உயிர் வாழ்க்கை பொறுத்து அன்றே வெறுத்திடவே. நன்றி ஐயா. சிவாய நம. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து வேற என்ன இருக்காங்களா? விட்டு போனவங்க என்ன இருக்காங்க பாருங்க. விட்டு போனவங்க மட்டும் படிக்க சொல்லுங்க. ஆமா, நித்திலாமா படிக்கிறீங்களா? கூப்பிட்டா வரல. சரி வா, முடிச்சிடலாம். வராங்களா? படிமா படிமா. திருச்சிற்றம்பலம். நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன். தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனதுள்ளம் புகுந்து அடியக்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்றே வெறுத்திடவே. திருச்சிற்றம்பலம். நன்றி. வாழ்க வாழ்க. நித்தலாமா அந்த சேலத்து தங்கம். இன்னைக்கு அவங்களாம் யாரும் வருவாங்க. இன்னைக்கு அவங்க வர முடியல. ஏன்னா இன்னைக்கு 30ஆம் நாள் உற்சவம் உண்டாங்க. 30 நாள் வழிபடணும் இல்லையா பெருமான. அதனால இன்னைக்கு நேற்று மார்கழி 29, இன்னைக்கு தை 1 வந்து 30ஆம் நாள். அதனால இன்னைக்கு எல்லாம் அந்த வழிபாட்டுல இருப்பாங்க. நாளைக்கு சேலத்து தங்கங்கள்லாம் வந்து கலந்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க வாழ்க. நன்றி. வேற முடிச்சிடலாம் ஐயா. முடிச்சலாமா? நன்றி ஐயா. எல்லா பேர பிள்ளைங்க எல்லாம் வாழ்த்துங்க ஐயா. திருவாசகம் பாடும் உங்கள் திருவாயால் எல்லா பேர மக்களையும் எல்லாரையும் வாழ்த்துங்க ஐயா. நன்றி ஐயா. ஆமா, வாழ்த்து என்பது எல்லாருக்கும் தானே. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணில் நல்ல அகுதுரும் கழுமலவள நகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. உங்க பேர பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியில் அந்த அத்தனை பிள்ளைகளும் பேர பிள்ளைகள் கல்லா குழந்தைகள் எல்லாருக்கும் சேர்த்துதான் அந்த வாழ்த்து. எல்லாரையும் வாழ்த்துங்க ஐயா. எல்லாருக்கும் சேர்த்துதான் அந்த வாழ்த்து. ஆனாதான் உலகலாம்னு சொன்னார் இல்லையா? அதனால வாழ்த்து என்பது உலக என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகலாம் என்று சொல்லி அப்படி அந்த வாய்த்தோடு தான் தொடங்கணும். நிகழ்ச்சி வாய்த்தோடு தான் தொடங்கணும் இல்லையா? நன்றி நன்றி நன்றி. ஆமா ஐயா. ஆமா ஐயா. சிவாய நம்ம. அம்மா அப்பா யாரும் இல்ல, அதனால நீங்க உங்க வாயால, அதாவது திருவாசகம் தேவாரம் பாடுற வாயால வாழ்த்தணும்னு என் மக்களை. வேற ஒண்ணு இல்லை. எல்லா மக்களையும் நிறைய பேருக்கு எனக்கு அப்படிதான் என் அம்மா அப்பெல்லாம் இல்ல, மாமனார் மாமியார் பெரியவங்களா இல்ல. அதனால அந்த ஒரு ஏக்கம், அந்த ஏக்கத்தை எதுவுமே இல்லடா. எல்லாத்தையும் சேர்த்து பெருமா இருக்கணும். அப்பன் நீ அம்மை நீ அதனாலதான் சிவாய நம்மையா எல்லாத்துக்கும் பெருமான் இருக்கிறாமா. அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ துய்ப்பனவும் விப்பனவும் தொற்றுவாய் நீ துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்து நீ இறைவன் நீ ஏரூர்ந்த செல்வன் நீ என பெருமான் எல்லாருக்கும் துணை இருக்கிறான். சிற்றுயிர்கள் முதல் எல்லா உயிர்களுக்கும் அவன் துணை இருக்கிறான். அதனால எல்லாரையும் அவன் வாழ வைப்பான். என்ன யார் யாருக்கு எப்படி நிலையோ அந்தந்த நிலையில அவங்கள வாழ வைப்பான். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. மிக்க நன்றிங்க. இது சொல்லி முடிச்சிருக்கேன். திருக்கோயில் அடைப்பித்தல் பொன்னூசல் அப்புறம் வாழ்த்து. இந்த தேவி அம்மா கடைசி பாட்டு பாடிடுறீங்களா? இருக்கீங்களா? வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலங்கய்யா. இருக்கீங்கய்யா? படிங்க. திரையசல கடைசி பாட்டு நானேயோ தவம் செய்தேன். 8:38:10. ஐயா அடியேன் படிக்கிறீங்க. திருச்சிற்றம்பலங்கய்யா. நானேயே தவம் செய்தேன், சிவாய நம என போற்றேன். தேனேயே இன்னமுதுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனதுள்ளம் புகுந்தடியார் அருள் செய்தேன். உன்னரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்று வெறுத்திட்டவே. ஐயா நன்றிங்க. திருச்சிற்றம்பலங்கய்யா. அனைவருக்கும் அடியார் பெருமக்கள் அனைவர்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்கய்யா. நன்றி 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 நன்றி. இன்றைய பதிகத்துல ஹைலைட் வந்து அந்த பச்சைத்தாள் அரவாட்டி. அந்த பாட்டை ஒரு முறை சொல்லி முடிச்சிடலாம். நடராஜையா அந்த பாட்டை சொல்லி முடிச்சுடுவார். பச்சைத்தாள் அரவாட்டி. நடராஜையா
சமைச்சு வரும். நன்றி சாமி. நாலாவது திருச்சிற்றம் பாட்டு 8:38 4. நன்றிங்கய்யா, நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். நல்ல பயிர் விளையணும்னு பாட்டு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நான் கேட்டுருக்கீங்களா? நல்ல பயிர் வளர்த்தணும். கண்டிப்பா. பச்சை தளர வாட்டி படர்சடையாய் பாதமலர் உச்சத்தார் பெருமானே அடியேனை உய்ய கொண்டு எச்சத்தார் சிறு தெய்வம் ஏத்தாதே அச்சோயன் சித்தத்தார் உய்ந்தவாறு அன்றே உன் திறம் நினைந்தே சித்தத்தால் ஒய்ந்தவாறு அன்றே உன் திறம் நினைந்தே. நன்றிங்கய்யா. இங்க பச்சைத்தாள் என்பது ஏலவார்பிள்ளையும் அந்த படர்சடை என்பது ஏகம்ப பெருமானையும் குறிக்கும். அதனால ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி வாழ்க வாழ்கன்னு சொல்லி இப்போது பொன்னூசல் பாடி திருக்கோயில் அடைப்பித்து வாழ்த்து. திருப்பள்ளி வச்சு ஆரம்பிச்சோம், பொன்னூசல் பாடி முடிச்சுட்டு திருக்கோயில் அடைப்பித்தல். பொன்னூசல் பாட்டு முதல் பாட்டியா? 10 நாள பாடல, இன்னைக்கு முதல் பாட்டு. பொன்னூசல் யார் பாடுது முதல் பாட்டு? படிங்க தனலட்சுமி அம்மா படிங்க. முனுசாமியா படிங்க. யாரும் படிக்கலாம். ஒருத்தரா சொன்னா படிக்க முடியா? ஏன்னா எல்லாம் நான் படிக்கிறேன்னு யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு பாட சொல்லுங்க, அப்பதான் சரியா வரும். தனலட்சுமி அம்மா இல்லையா? பட்டம்மாள் படிங்க. பட்டம்மாள் வரவே இல்லை இன்னைக்கு நிகழ்ச்சியில. வந்திருக்காங்களா? அடியேன் படிச்சிடுறியா? சரிங்க. திரு பொன்னூசல் 2 பேரும் சேர்ந்து பாடுங்க. பொன்னூசல் 2 பேரும் சேர்ந்து பாடுங்க. சிவாயம் சிவாயம். ஈரார் பாவளங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி நிதமர்ந்து நாராயணன் அறியா நான் மலர்த்தாள் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆராமுதின் அருள் தாளினை பாடி போராவேற்கண் மடவீர் பொன்னூசலாடாமோ 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 பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. திருமுறை கதவம் அடைப்பி திருக்கோயில் கதவை அடைப்பித்த விடுமின் படிங்கம்மா. பத்மாவதியா படி. எது படிக்கணும் ஐயா? சிவாயனம். நம்ம விடுமின் வெகுளி வேட்கை நோய் 8:45 5. விடுமின் வெகுளி ஐயா விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்களையே புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்களையே. நன்றி ஐயா. பத்மாவதி அம்மாவுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வாழ்க. சண்பலி அம்மா படிச்சிட்டாங்க. இப்ப பத்மாவதி அம்மா வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். பத்மாவதி அம்மா இருக்காங்களா? அவங்க வெளியில போயிட்டாங்க ஐயா. அடியன் பாட்டுமா? அடியன் பாட்டுங்களா ஐயா? படிங்க. சித்ராம் படிங்க. யார் இருக்காங்களா? படிங்க. திருச்சிற்றம்பலம்.
மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணில் நல்ல அருவரும் கழுமழ வளநகர், பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க ஆண்டாளன். யாரா? பாண்டி சங்கரையா படிய வாழ்க ஆண்டாளன். அடியன் பாட்டுங்களா ஐயா? வான்முகில் பாருங்கம்மா. படி. ஐயா யாரை கூப்பிடுறாங்களோ அவன் பண்ண எல்லாரும் நீயா நான் போட்டி போறதை விட ஐயா யாரை கூப்பிடுறாங்களோ அவங்க பேர் பண்ண நல்லது. ஏன்னா பொது நிகழ்ச்சியில கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும். சித்ராமா பாட்டு. பாடுங்கம்மா பாடுங்கம்மா. சித்ராமா இருக்காங்களா? ராஜா சொல்லுங்க. வாங்க. சித்ரா தான் படிங்கம்மா. சித்ரா ரயில்வே சித்ரா படிங்க வாங்க. சிவாயிரம். மண்ணில் நல்லவண்ணம் பாடினங்க ஐயா. அடியன் பாடிட்டேன். செம்புவல்லியம்மா தான் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்கள பாட சொல்லுங்க. வந்தவா செம்புவல்லியம்மா கேட்டுட்டு இருக்காங்களா? பாடுங்க ஐயா. வாழ்க அந்தனர், வாழ்க அந்தனர் வானவராணினம், வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க, வையகம் துயர் தீர்க்கவே. ஞானப்பிரகாசம் இருக்காங்களா? அவங்க குரல் ஐயா. சரி சரி. வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மல மறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்து அவன் தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பதமே. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருச்சிற்றம்பலம். வாழ்மையில் வாழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன், கோன்முறை அரசு செய்ய கொள்களாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் எங்க நற்றவம் வெள்ளிமல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கங்க. சிவபெருமான் நன்றி. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு, அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் வழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றைக்கு காலை 8:30 மணிக்கு 12 திருமுறை பாராயணம் அமெரிக்காவிலிருந்து டியூஸ்டன் நகரத்திலிருந்து அம்மா சிவ கௌசல்யா அம்மா அவர்கள், கௌசல்யா ரமேஷ் அவர்கள் நம்மோடு 12 திருமுறை பாராயணம் செய்ய வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து சரியாக 10 மணிக்கு போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே என்கிற தலைப்பின் கீழே மிக கம்பீரமாக நம்மோடு உரையாற்ற வருகிறார்கள் திரு அரங்கு ஐயா அவர்கள். அந்த நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் அவர்கள் அழகாக உரையாற்றும் அந்த விதத்தை நீங்கள் பார்க்க கண்ணூருமாறும் செவியுறுமாறும் கேட்டு அடியார் பெருமக்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்படி பணிபுரிந்து கேட்டுக்கொள்கிறோம். இன்றிரவு 8 மணிக்கு ஐயா அருளர் செய்யா அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். என்ன தலைப்பில் என்று எனக்கு தெரியவில்லை. அது அவர்கள் சரியாக 8 மணிக்கு அவருக்கு கொடுக்கப்படும். அவருடைய விரும்பிய தலைப்பில் அவர் பேசுவார்கள். அந்த வகையில் இன்றைக்கு தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை அடியார் பெருமக்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, நாளை மாட்டு பொங்கல் சொல்றீங்களா ஐயா? சரிங்க. நான் சிவகதின்னு சொல்லி மென்மையா முழவை செய்து பாட்டு கூட சொல்லிட்டேன். சிவகதி என்ற தலைப்பில் இல்லையா? ஆமா ஆமா. மென்மையா முழவை செய்துன்னு அந்த சிவகதி விளையம்னு சொல்லி மென்மையா முழவை செய்து. கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பா. இன்று இரவு 8 மணிக்கு எடுத்துக்கிறீங்களா ஐயா நீங்க? சரி 8 மணிக்கா? சரி வாங்க. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். அதாவது இன்னைக்கு சித்தாந்த வகுப்பு இருக்கும் எப்பவுமே செவ்வாய்க்கிழமை. அதான் நினைச்சேன் நீங்க சித்தாந்த வகுப்பு இருக்குமே, அதான் டவுட்டா நினைச்சேன். ஐயா நீங்க வேற எந்த நேரம் மாதிரி வரீங்களா? வேற ஏதாவது நேரம் வரீங்க உங்களுக்கு வேணுமா? வழக்கமா வகுப்பு தான் வகுப்பு சொல்லுங்க ஐயா. முடிச்சிருவாங்க தருவாங்க. அது சரிங்க, நான் கேட்டு பாக்குறேன். அவர் 8 மணி எனக்கு வேணும்னு கேட்டாருன்னா அவர் கொடுத்துருவோம், இல்லைன்னா நான் கொடுத்துறேன். நீங்க அது வழக்கமா எடுத்தா மாத்த வேண்டாம், அது பாட்டு நடக்கும்.
நான் அப்ப எப்போ சரிங்க பேசுறேன். நான் தான் தனம் கண்டிப்பா பேசிக்கிறேன். நான் தனியா பேசணும் அவசியமே இல்லை. நீங்க சொல்லவே சரிங்கய்யா வேற சரிங்க வந்தாலும் கூட வச்சுக்கலாம். நாளைக்கு அடியார் பெருமக்கள் ஒரு விண்ணப்பம். நாளைக்கு வந்து திருவாசகம் முற்றுவதல் இருக்கு. பிடிச்ச யாராருக்கெல்லாம் என்னென்ன பதிகம் பிடிக்குமோ தயாரா எடுத்து வச்சுக்கங்க. உங்களுக்கு அந்த நம்ம 51 பதிகத்துல நம்ம விறுவிறுன்னு பாடி முடிக்க போறோம். வாங்க நாளைக்கு மாட்டு பொங்கல். ஜவாஹர் நடத்துறோம். சரிங்கய்யா சரிங்க மிக்க நன்றிங்க மிக்க நன்றிங்க. அடியார் பெருமக்கள் இந்த 3 நாள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. ஏதாவது வந்து நம்ம அடியார் அங்க உள்ள வந்து ஆதரவு கொடுங்க. நீங்க கொடுக்குற ஆதரவு தான் நம்ம அடுத்த நம்ம நிகழ்ச்சிக்கு போக போறோம். சரியா? சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பங்கெடுக்கிறதுனா பங்கெடுங்க. அதாவது ஐயா நான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வடிவமைச்சுக்கலாம். இல்ல நீங்க ஏதாவது பேசக்கூடிய ஆற்றல் உள்ள மனிதராக இருந்தால் 1 மணி நேரம் என்ன கொடுங்க ஐயா, நான் அந்த நிகழ்ச்சி பண்றேன். பாடுறது இருந்தா பாடுறேன். இல்ல செய்யறதா செய்யறேன். ஏதாவது உங்களுக்குள்ள ஆற்றல் படைப்பாற்றல் இருக்கு, நான் வெளிப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். இது நான் எனக்கு இந்த கருவெல்லாம் வச்சிருக்கிறேன், இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஏதாவது உள்ள இருக்கும் உந்துதல் இருந்ததுன்னா அது செய்யறதுக்கு. தீபாவளியில 14 நிகழ்ச்சி நடத்தணும். கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு 1/2 மணி நேரம் நிகழ்ச்சியில் கொடுத்து காலையில தொடங்கி இரவு 7 மணி வரைக்கும் செய்தி கொடுத்துட்டு இருந்தீங்க. அது மாதிரி உங்களுக்குள்ள படைப்பாற்றல் இருந்ததுன்னா அதையும் வெளிப்படுத்துறதுக்கு ஒரு களமா எடுத்துங்க. இங்க விட்டீங்கன்னா வேற எந்த களமும் கிடையாது. இப்போ போச்சுன்னா எப்பவும் கிடையாது. அதனால இதை பயன்படுத்திங்க. இந்த மீடியா தான் பெரிய மீடியா, சாமி கொடுக்குற மீடியா. இந்த மீடியாவை பயன்படுத்தி நீங்க பெரிய பெரிய ஊடகங்கள்ல பெரிய பெரிய ஆளா வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். சிவாய நம்ம இந்த நித்திலாவுக்கெல்லாம் வந்து சரியான களம் இது. சரியான நேரத்தை பயன்படுத்திக்கணும். ஐயாவை பயன்படுத்திக்கணும், எங்களெல்லாம் பயன்படுத்திக்கணும். ஐயா நான் என்ன செய்யட்டும், ஐயா நான் என்ன செய்யட்டும், நான் என்ன செய்யட்டும், நான் எப்படி பாடட்டும், இதுதான் ஆர்வத்தினுடைய வெளிப்பாடு. அந்த ஆர்வம் இருந்தா மட்டும்தான் ஊக்கம் உடைமை சொல்லுவாங்க. சைவத்துக்குள்ள ஊக்கப்படுத்துறதுக்கு சும்மா எல்லாம் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்க முடியாது. அடுத்து நான் என்ன செய்யணும், அடுத்து நான் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உள்ளவங்களுக்கு தான் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். காட்டலாம், ஆனா ஊட்டுறதுக்கும் நாங்க தயாரா இருக்கிறோம். காட்டுவோம், ஊட்டுறதுக்கும் நாங்க தயாரா தான் இருக்கிறோம். சிவபெருமான் சிவசிவ. அதனால பயன்படுத்திக்கங்க. களம் நம்மளுடைய களம். சிகாரம் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கு. சைவ நெறி பாடசாலை நமக்கு பேர் வச்சிருக்கிறோம். ஆமா நிச்சயம் பெரிய களமா இருக்குன்னு சொல்லி நிகழ்ச்சியில வந்து பங்கெடுக்கும்படி பண்ணிடுவோம். நிகழ்ச்சியில் இன்று அதிகாலையில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும், நெட்டை குடலில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும், இந்த நம்ம 12 திருமுறை பாராயண நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தைத்திருநாள் வாழ்த்துக்களும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களும் இன்னும் ஒரு சிலருக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களும் கூறி நிகழ்ச்சி இனிதே நிறைவு செய்கிறோம். நன்றி வணக்கம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அனைவருக்கும் வணக்கம்.